ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்வீன் சுல்தானா ஸ்பீச் ஒன்று கேட்டேன். காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு வீட்டில் இருக்கிற துணிமணிலாம் முடிச்சு வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு மத்தியானத்துக்கு ரெடி பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் குழந்தைங்க வரதுக்கான வேலைகளில் ஆயத்தமாயிட்டு அதெல்லாம் பண்ணி நைட்டுக்கு டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கணவன் தூங்க போயிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி லைட் ஆஃப் பண்ணியாச்சா, சிலிண்டர் ஆஃப் பண்ணியாச்சா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்து அந்த மனைவி படுக்கிறப்போ கிட்டத்தட்ட 11:30 ஆயிடும். ஆனால் காலையில் கணவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 4:30-5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்து இந்த நார்மலா வீட்டு கணக்கு எடுக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, அப்போ கணக்கெடுக்க வரும்போது அந்த பெண்கள் கேட்பாங்களாம், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு. நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வலி இல்லை. அவங்க இல்லை அப்படின்னா ஒரு நாள் வீட்டில் இயக்கமே இயங்காது. சர்வசாதாரணமா ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர் அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம். பட் அவர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆதங்கத்தை கூட நான் கேட்டேன். அதாவது ஹஸ்பண்ட் ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க, நான் போய் எடுப்பேன், பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க, நான் போய் எடுப்பேன். எடுத்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டே தான் எனக்கு ஃபோன் வரும், அமௌண்ட் எடுத்தது நீதானான்னு செக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இது 1 மாசம் இல்லை 2 மாசம் இல்லை, ஒவ்வொரு தடவை நான் எடுக்கும்போதும் வரும். அது எனக்கு ரொம்ப வலியா இருக்கும். அது ஏன் காசு அப்படிங்கிற ஃபீலே எனக்கு வராது. உண்மையிலே கொடுமையான விஷயங்க. ஹஸ்பண்ட் ப்ளீஸ் என்ஷூர், அது நம்ம காசு அப்படிங்கிற விஷயத்தை உங்க மனைவிக்கு என்ஷூர் பண்ணுங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு பண்ற ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும். தேங்க்யூ.